அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்க 2 பேரும் நானும் சுரேந்திரன் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பிரதர்ஸ் மென்ஸ் வேர் அப்படின்னு வந்து ராணிப்பேட்ல ரொம்ப சூப்பரா இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷனோட பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பரா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பொங்கலோட அவங்களுக்கு வந்து 1 வருஷம். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் அவர் விக்னேஷோடைய சூப்பரான ஒரு கடை. அண்ட் இந்த ஒரு வெற்றி விழாவை நம்ம வந்து குடும்பமா சேர்ந்து பொங்கலை முன்னிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கொலவை போட்டு ஆரம்பிக்க போறோம். ரெடியா? ரெடி 1 2 3 கோ. நன்றி. தொடர்ந்து நம்ம ஸ்மார்ட் பிரதர்ஸ் மென்ஸ் வேருக்கு எல்லாருமே வாங்க அண்ட் நிறைய ஆதரவு கொடுங்க. பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடம்பை ஏத்துறதுக்கு ஜிம் இருக்கு. உடம்பை ஏற்றி முடிச்சோன்னா சட்டையை ஏத்துறதுக்கு வந்து கடை இருக்கு. சட்டை ஏற்றி முடிச்சோன்னா உங்க காசு ஏத்துறதுக்கு கல்லாப்பெட்டியில அண்ணன்லாம் உட்காந்துருப்பாப்ல. ஸோ எல்லாரும் பாருங்க அண்ட் மனசார வந்து அவங்க வந்து நீங்க வாழ்த்துங்க. தொடர்ந்து அவங்க வந்து மென்மேலும் உயர அன்சர் மற்றும் சுரேந்திரன் சார்பாக வாழ்த்துக்கள். அங்க வந்து கூட்டம் வந்திருக்காங்க. ஸோ மறக்காம வந்து அண்ணனோட கடையை வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ பொங்கலை முன்னிட்டு நிறையவே வந்து ஆஃபர் போயிட்டு இது தொடர்ந்துமே நிறைய ஆஃபர் போகும். இதே மாதிரி நல்ல நல்ல ட்ரெஸ் வந்து பக்கத்துல இருக்கவங்க வெளியே இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் வந்து ஆஃபர் பண்ணி தருவாங்க. பக்கத்துல ஒரு உள்ள ஒட்ட ட்ரெஸ் மாத்திருக்காங்க. அண்ட் இதை தாண்டி நாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பொங்கல் ட்ரெடிஷனலா நாங்க வந்து பானையை அடிக்க போறோம். அப்புறம் வந்து கரும்பு உடைக்க போறோம். இந்த மாதிரி சில வர கேம்ஸ் வரும். உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். கைத்தல் கொடுங்க. கரும்பை துண்டு துண்டா போடுறது எப்படி அப்படின்னு காட்டி தன்னுடைய காலை துண்டு துண்டாக்குவதற்காக சுரேந்தர் அவர்கள் கிளம்பிருக்கிறார். சத்தமான கைத்தல் நடுவே சுரேந்தர் அவர்கள் கரும்பு கொடுங்க. கரும்பு இல்லையா அந்த கட்டளை கரும்பு வந்து இந்த ஒரு கரும்புல யாரு எத்தனை பீஸ் அதிகமா வாங்கினாலும் அவங்கதான் வந்து வின்னு. சோ முதல் கரும்பு வந்து எடுத்திருக்காரு சுரேந்தர். 2 பீஸ்லாம் இல்ல, பீஸ் பீஸா ஓடின எத்தனை பீஸ் அதிகமா இருக்கோ யாரோடைய கரும்புல பீஸ் அதிகமா இருக்கோ அவங்கதான் வந்து வின்னர். அவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசாக நம்முடைய விக்னேஷ் அவர்கள் கைகளை கொடுத்து பாராட்டுகளை தெரிவிப்பார். முதலாவதாக களமிறக்கிறது நமது சுரேந்தர் அவர்கள். ரெடி? ரெடி 3 2 1 கோ. 1 2 அங்க கீழே போடுப்பா டக்கு டக்குன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன உடைக்கும் இன்னும் வேகமா. ஊர் மக்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்க எல்லாம் பல வருஷமா உடைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அந்த கால் முடியலையா? கீழே வைங்க. 1 2 3 1 2 3 4 5 6 7 பீஸ் உடைச்சிருக்காருப்பா சுரேந்தர். அதை மீறி யார் உடைக்கலாம் வந்து வின்னரு. அடுத்து வாங்க சுரேந்தர் 7 பீஸ். அடுத்து என்று அன்போடு அழைக்கப்படுவார் அண்ணன். 3 2 1 1 2 3 4 5 6 அது எந்த துண்டுனா போடுங்க. 7 8 ஏன் வைக்க போறீங்க? போட்டு சாப்பிடுங்க. 1 2 3 எவ்வளவு ஆச்சுண்ணே? 8 அருமையான ஒரு முயற்சி ரகு அவர்கள். அடுத்து ரகுவை தொடர்ந்து இளம் காளைகள் யாருமே இல்லையா? யாருப்பா? நம்ம ஊர்ல ஆண்களே இல்லையா? தைரியமான போட்டி மேற்கொள்ளும் ஆண்கள், ஆண் மகன், ஆண் சிங்கம். ஜிம்ல வச்சு நடத்துறீங்க, கரும்பு உடைக்க முடியலையா? யாருமே சுரேந்திரன் தோக்கடிக்க யாருமே கிடையாதா? அடுத்தபடியாக விக்னேஸ்வரன் அந்த களத்துல இறங்குறாரு. ஆமா, விக்னேஸ்வரன் அவர்கள் பலத்த கைத்தட்டல கொடுத்து விக்னேஸ்வரன் களத்தில் இறங்குவார். தமிழ் விவசாயத்தை சார்ந்த தமிழ் அவர்கள் இருங்கள். 1 2 3 சொல்ல கூட தேவையில்லை. நான் பாட்டுக்கு அடிச்சு வரைக்கும் கொண்டே போவேன். 2 3 4வது உடைகளுக்கு 4 5 5 10 6 4 2 12 எவ்வளவு 8 அது எடுத்து ஓடிங்க. திருப்பி போடுங்க. சூப்பர். அதை இன்னும் பெருசு இருக்கலாம் உடச்சு போடுங்க. இதெல்லாம் கடங்காங்க. வாய் விடுதாங்க. சாப்பிட்டாங்க போலாம். அருமையாக 1 2 3 4 5 6 7 எவ்வளவுங்க? 7 வரைக்கும் தான் எனக்கு தெரியல. சோ தமிழ் விவசாயி சார்ந்த தமிழ் அவர்கள் எத்தனை? இங்க 1 அண்ணன் கையில 1 9
9 என்ற செட் கணக்கில் முன்னிலையில் உள்ளார் தமிழ் அவர்கள். அண்ணனுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல கொடுத்துருவோம். அடுத்து யார் ஓடி போறது? அவருக்கு மட்டும் ஒத்துக்கோப்பா கொடுத்துருக்காங்க. ரெடி மாஸ்டர் பேர் என்னங்க? கையில இருங்க எத்தனைங்க பேர் என்ன? எத்தனை கரும்பு உடைச்சீங்கன்னா 9 தானே? 9 கரும்பு உடைச்சிருக்காரு. ஸ்மார்ட் பிரதர் ஜிம்மை சார்ந்த ஜிம் மாஸ்டர் சதீஷ் அவர்கள் இப்போது அது கணக்கா அது எடுத்துக்கிறீங்களா? சரி ஓகே ரெடி 3 2 1 கோ. 2 1 2 3 4 5 6 7 8 9வது முக்குங்களா? ஓகே எவ்வளோ? அதே வந்துதா? 11 யாரா அது? மாசிட்ட காலைல கிளாஸ் போணுமா? எத்தனை என்னங்க? 1 2 கரும்பு சின்னதா இருக்குப்பா, அதனால அப்படி வச்சுக்கிறாரு. அவர் பெருசா ஒண்ணு வச்சிருப்பாரு. 3 4 5 6 ஏங்க துண்டு போடுங்க, துண்டு துண்டா போட்டு வச்சிருக்கீங்க. 9 அதோட செட்டா 10 வருது. அத அண்ணன் வந்து கையில உடைச்சார். இருந்தாலும் பரவாயில்ல. 10 பைசே 10 யாருக்கும் சளைத்தவன் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகிறார் சதீஷ் மாஸ்டர் அவர்கள். மதன் சதீஷ் ஆகாஷ கரும்பு இருக்குதா? 3 கரும்பு இருக்குதா? உடைச்ச கரும்புல உரிச்சு போடுங்க. இல்ல உடைச்ச கரும்பு மட்டும் உரிச்சு கொடுங்க, அப்பதான் சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். சாப்பிடுவதற்கு வசதியாக உடைத்த கரும்புகளை உரிக்கும் போட்டி போய் கொண்டிருக்குது. ரெடி on the count 3 2 வாயில வச்சு உரிக்கிறீங்க. ஒரு கணக்கு தெரியல. on the count 3 2 1 go. ப்ரோகிராம்னா மதனோட வீடியோ வருது. விக்கி அவர்கள் கரும்பு மிஷனை தோற்கடிப்பது போல் வாய்க்குள் சென்று கொண்டிருக்கிறது. தன் புது டீஷர்ட்டில் படாதவாறு புது பையன் அருமையாக உரித்துக் கொண்டிருக்கிறார். மகேஷ்னா மேலே கரை படித்தால் என்ன, எது படித்தால் எனக்கு என்ன, எங்க அம்மா தான் போய்க்க போகிறாங்க என்று ஆகாஷ் அவர்கள் கரும்பு கடிச்சு கீழே தூக்குறாரு. உடல் கரும்பு உரித்து போ. 5 உரிக்கிறோம் சீக்கிரம். கான்செப்ட் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா ஒரு தொண்டை உரிச்சிட்டு அப்பதான் வாய் 4 பேர்ட்ட பேச வராது. போன் எடுத்து டெய்லி போன் பண்றாயா, எப்போ வருவீங்க. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து கான்செப்ட் தப்பா புரிஞ்சிருச்சுனே. தோலை விரிச்சாங்க வைக்க சொன்னா கடிச்சு அவன் உரிச்சக்கரை போயிட்டு கடிச்சிட்டு இருக்கான். அவனை ஃப்ரீயா விட்டுருங்க, சின்ன குழந்தைய சேர்க்காதீங்க. 2 உரிச்சுட்டா இருப்பான் ஒருத்தர் வேகமா. ஆகாஷம் வந்து 2வது கரும்புக்கு போயிட்டாரு. உரிச்ச கரும்பு கொடுப்பா, எச்சி உருது. சூப்பரா கமான் நான் விக்கினா தனது தலவாப்பல்லை கயட்ட முயற்சியில் விக்கி ஈடுபட்டிருக்கிறார். இரண்டாவது கரும்பு வந்து எல்லாம் முடிக்கிறாங்க. விக்கியனை வெற்றிகரமா முடிச்சு 3வது கரும்புக்கு போயிட்டாப்ல. தொடர்ந்து அடுத்த 2 பேரும் வந்து 3வது கரும்பு தெரியாம பெரிய கரும்பு எடுத்துரும் நம்ம வர்றாப்ல. சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? 4வது கரும்புக்கு போயிட்டாரு விக்கியனை. அதாவது அடுத்தவர்கள் ஜெயிச்சா தான் கிஃப்ட் கொடுக்கணும், நாமளே ஜெயிச்சு நாமளே இந்த கிஃப்ட் எடுக்கணும் என்று முழு முயற்சியில் விக்னேஷ் எல்லாம் சத்தமா கை தட்டுங்க. கடைசிகள் 5 முடிச்சிட்டீங்களா? 5 முடிக்க 3 பேர் இருந்த மதன் அவர்கள் முதலாவதாக 5 முடிச்சிருக்காரு. இதுவரை உரிக்க முடியாது, கடிச்சு திட்டி வரும் என்ற போட்டியில் நல்லா சத்தமா கை தட்டுங்க. கடைசியாக பானை அடிக்கும் போ என்ற கேமை அறிமுகப்படுத்த போகிறோம். ஒரு சேர போடுங்க, ஒரு மூக்கு கீழே விடலாம். சதீஷ் பாட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணன் வந்து உரியடிக்க ஆரம்பிப்பாருன்றதை தெரிவிச்சுக்கிறோம். மக்களின் ஏகோபத்தை எதிர்ப்புக்கு நடுவே பாட்டு இல்லாமல் களமிறங்குகிறார் தமிழ் அவர்கள். பாட்டுலாம் வேண்டாப்பா, எல்லாருக்கும் ரெடி, எல்லாம் சத்தமான கைத்தல் சவுண்ட கை தட்டுங்க. எஸ், நடு ரோட்ல விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, உசாரா அண்ணனும் பிடிங்க. தமிழ் அவர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார். ரைட்டுனே அப்படியே லெஃப்ட் 2 மணி நேரம் உடைக்க விட்டுறாத, உடைக்காம பாத்துக்க. நுங்கம்பாக்கம் சப்வேயில் எப்படி நடந்து செல்வார்களோ அதுபோல் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஐயா வந்து அவுட் ஆயுது. அப்படியா? ஊர் ரூல்ஸ் எங்களுக்கு தெரியாது, நாங்கெல்லாம் ஊரை சுத்தி வந்து கூட அடிப்போம்.
உங்களுக்கு பின்னாடி தூங்குங்க மேல அங்கதான்யா ரெடி மேல அடிங்க. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு. கொம்பை வச்சு பானையை தொட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம்னு பாக்குறாரு. ஒரு குட்டி காலை போட்டி நிலவுகிறது. பாட்டு தம்பி பேர் என்னப்பா? ஹரிஷ். சுருக்கமா ஹரின்னு கூப்பிடலாம் அவரை. ஹரி அவர்கள் உரியெடுக்கிறார். சோ ஒரு பலத்த கைத்தறல் கூட்ட தொடங்கிக்கலாமா? ஒருத்தனும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? ஒரு 3 பேர் கைத்தட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தம்பி எல்லாம் வெறுப்பா பாத்துட்டு இருக்காப்ல, இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்ட்டு மோல் அடிச்சமா. வெரி குட். கமாண்டா தம்பி, சூப்பர்டா. ஸ்ட்ரைட்டா அட்ரா அட்ரா நேரா போ. ஓடி போய் அடிச்சிரு. தம்பி வந்து கரெக்டா போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் விட்டுருங்க அவருக்கு. ஆல்ரெடி நேத்து போட்ட ரவுண்டை இன்னும் சுத்தின்னு இருக்கு அவருக்கு. இன்னொரு ரவுண்ட் அவருக்கு போக முடியாது என்பதை தகுந்தபடி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமது 13வது வார்டை சேர்ந்த ரகு அவர்கள் நடு ரோட்டில் இருக்கும் ஆட்களை தேடி தேடி அடிப்பதற்கான களத்தில் இறங்கியுள்ளார். ஐயா ரைட் 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 ரைட். அங்கதான் நம்மளால முடிஞ்சது நம்ம செய்வோம். கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டாரு. இன்னைக்கு எத்தனை தலை உள்ள போக தெரியலையே. ஐயா லெஃப்ட்டுங்க ஐயா. லெஃப்ட் 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 லெஃப்ட்டுங்க ஐயா. அண்ணா அந்த பக்கம் பாத்து நடக்குது. வேட்டி கட்டி வெயிட்டான தாண்டி அதெல்லாம் விலகி ஓடுவேன். அடுத்த தலையில அடிங்க அவரை. என்ன உனக்கு அழுதுங்க? பரத் அவர்கள் கமான் பரத். கமான் பரத்னா இங்க வந்து மண்டி வச்சிருப்பான். அப்படியே ஓகே, அவர் வந்து சுத்தி விட்டு ஒரு பாட்டை போட்டீங்கன்னா ஐயா ரவுண்ட் சுத்தலையா? சிங்கத்தை அசிங்கப்படுத்தி கரெக்டா வந்துட்டு இருக்காப்ல. அப்படிதான் 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 அப்படிதான். ரைட் ரைட் ரைட்ல இருக்கு பானை. ரைட்டு ஐயா நான் ஏதாச்சும் உண்மையை தான் சொல்றேன். ரைட்ல தான் இருக்கு பானை. என் பேச்ச நம்ப மாட்டாங்க. என்ன பண்றது? உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. மயான அமைதி. ஐயா தெரியுதுங்க ஐயா. நான் எங்க இருக்கேன் ஐயா? சுதந்திர கையாக ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணினா இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு தான் போடுவாங்க. சுத்துரா விஜய் டிவியின் புலி கராவின் ஹீரோ அபியின் நாயகன் சுரேந்தர் அவர்கள் நேராக வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே நீங்க சீட்டா போறீங்கன்னா சென்னை வந்துடும். இங்கதான் யாருக்கு நீ கரெக்டா வாங்க ஐயா. ஐயா அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அண்ணன் நீ தான் சொல்லிருக்கா ஐயா. ஸ்ட்ரெயிட்டா போங்க ஐயா. கரெக்டா இருக்கு ஐயா. லெஃப்ட் ஐயா. போடு போடு ஐயா. இது கொண்டு வந்து குத்துறாண்டோ. அடுத்ததா பேட்டகாரம் பார்ட்டி கலரங்க இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அவன் ரைட்டுன்னு சொன்னா லெஃப்ட், அவன் லெஃப்ட்னு சொன்னா ரைட்டு. சொட்டை மண்டையில் சீப்பு எப்படி பட்டு எகிருமோ அது போல பானையில் பட்டு எகிருவதற்காக ஐபோங் அடித்துக் கொண்டு விஜய் அவர்கள் 3ஆம் பிறை கமலுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இன்னும் பானை கிட்டே போகல. பானை கிட்டே போகலங்க. யாரா ஓரா ஓரா ஐயா. இது எத்தனை?
பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க விட்டு போக அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இவரை மட்டும் திரும்ப தரல. நேரம் நேரம் அப்படியே நேரம் நேரம் இவனை கரெக்டா வந்து நிக்கிற. கொஞ்சம் ரைட்டு, இன்னும் ரைட்டு, அப்படியே நேரம் போ. உள்ள 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 நேரம் வாங்க, நேரம் வாங்க. வா இவனே வா. லைட்டா ரைட்டு, ரைட் ரைட் ரைட். ஓனர் கூட உடைக்கணும்னா வேற யாரும் உடைக்க கொடுக்க போறீங்க. ரைட் வா, ரைட் வா. நேரம் வா, நேரம் அப்படியே வா, அப்படியே வா. வா வா வா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கீழே இருக்க கேப்பு கண்ண வழியா பாக்குறாங்க ஐயா. அவர் பல ஓட்டைகளை பார்த்தவர் என்பதை சரி சரி ரெடி 3 ஐயா ஒரே குறிப்பு. கொம்ப எத கீழ இருக்கீங்க. ஏய் அந்த சைடு எங்க நேரா அடி. கொம்ப கீழ இருக்கீங்க. மேல கட்டி போடு. கீழ இருக்கு. கொம்ப டவுன் இருக்கு. கொம்ப கீழ இருக்கீங்கன்ற. இப்ப அடிங்க. அந்த மாதிரி ஒரு கேப்ல என்ன பண்றாங்க? புது ஐட்டம் வச்சிருக்காங்க. பானையில லைட்டா பானை ஒரே ஒடிக்கும் ஒரு அற்புத காட்சி. தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க மாட்டாங்க. பாட்டுக்கிட்டு போட்டு விடுங்கப்பா. நம்ம வாழ்க்கை எதிர்நோக்கி பயணமா போயிட்டு நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை.